गुरु सार्वभौम सुयोधरा आरंगम अदिरिट्टुमे film for probably first time. Sir, I have said yes to a film without hearing script, without hearing anything. Hollywood, Sandalwood, எல்லா ஸ்டார்ஸ் இருக்காங்க சார், ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸ் உங்களுக்கு சார். Only the original superstar, the only superstar of Indian film industry. The one and only superstar தலைவர் ரஜினிகாந்த். காந்தம் மாதிரி இருக்கிற அட்ராக்ஷன், ஸ்டைல், கரிஷ்மா, ஆக்டிங், இது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை நாளாக அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க. ஒரு சில மனிதர்கள் தான் அவங்க சொல்கிற விஷயங்கள், அவங்க செய்கிற செயல்கள் நம்ம மண்டைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் டைரெக்டாக போய் உட்காரும். அந்த ஒரு சில நபர்களில் மிக முக்கியமான நபர் நம்ம தலைவர் ரஜினிகாந்த். தமிழ்நாட்டில் பிறந்த 80s 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது புரியும். அவர் பேசின முக்கியமான டைலாக்ஸ், அவர் நடித்தன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பண்ணுற கேரக்டர்லாம் நம்ம கூட டீப்பாக கனெக்ட் ஆகிடும். அதில் சில முக்கியமான காட்சிகள், இதெல்லாம் நம்மளை அறியாமலேயே நம்ம மனசில் ஒரு ஆழமான இம்பேக்டை கிரியேட் பண்ணிடும். என் பேர் அண்ணாமலை இல்லடா, மலைடா, அண்ணாமலை. இது ஒரு சாம்பிள் தாங்க, ஆனால் தி பெஸ்ட் சாம்பிள். எப்போல்லாம் நான் டவுனாக இருக்கணும், யூடியூப்பில் அண்ணாமலை சீன்ஸ்ன்னு போட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ரியல் லைஃப்பையும் தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு உண்மையான சூப்பர் ஸ்டாருங்க. கலாநிதி மாறன் கூட இந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தார், ரியல் லைஃப்பில் அவ்வளோ சிம்பிளாக, அம்புலாக, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கார். அந்த ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் இருக்கிறனால தான் அவர் இத்தனை நாளாகவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு பெருமையாக பேசினார். உண்மையிலே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தாங்க. ரியல் லைஃப்லேயும் நிறைய சூப்பர் ஸ்டார் மூமெண்ட்ஸ் அவர் நடந்திருக்கு. இந்த விஷயம் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். 16 வயது நிலை படம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவரை புக் பண்ணுறாரு. 10,000 ரூபாய் சம்பளம் பேசி 6,000 ரூபாய்க்கு வந்து முடியுது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்குறாரு. யூஸ்வலாகவே அந்த காலத்தில் அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு வழக்கம். சரி, இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக அந்த 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன்னு அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஷூட்டிங்கோட ஃபஸ்ட்டு டே அந்த ப்ரொடியூசரே ஆரம்பித்து இவரை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு கூட்டுற சொல்லிட்டாரு. மேக்கப் போட போகிறாங்க. அப்போ கேட்குறாரு, 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் ப்ரொடியூசர், இன்னும் தரலையேன்ட்டு. இது ப்ரொடியூசர் காதுக்கு போக அவர் காரில் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கி, ஏண்டா நீ அவ்வளோ பெரிய ஆளா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கேட்டியாமே. வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது, சரி ஓகே கார் கொடுங்க, கார்லேயே போகிற சொன்னால் காரில் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும். காரில் நடந்து போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவிலேருந்து அவர் வீடு ரொம்ப தூரம் நடந்தே போகிறாரு. அப்போது வாலில் வந்து 16 வயது நிலை போஸ்டர் இது எப்படி இருக்குதுன்னு ஒட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதையும் பார்க்குறாங்க, இவரையும் பார்க்குறாங்க. பின்னாடி இருந்து பரட்டன்னு இவரை கூப்பிட்டே இருக்காங்க. பஸ்லேருந்து இவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் மைண்டில் இருந்ததெல்லாம் ஒன்று தான். இதே கோடம்பாக்கம் ரோட்டில் ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு இதே ஏவிஎம் ஸ்டோரில் அதே ஃப்ளோரில் வந்து போகலைன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் ஏவிஎம் செட்டியாரோட செகண்ட் ஹேண்ட் ஃபாரின் காரை வாங்கினார். வாங்கி அடுத்த நாளே உட்ரா வண்டியை ஏவிஎம் ஸ்டுடியோக்குன்ட்டு கெத்தாக போய் காரில் அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் இறங்கினார். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ் அவரோட ரியல் லைஃப்பில் இருந்திருக்குங்க. என் லைஃப்லேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. அது தோல்வி அவமானம்னு எடுத்துக்கலாம். அந்த டிப்ரெஷன்லேருந்து நான் அப்படியே திரும்பி நடக்கிறேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது என் மனசில் ரஜினிகாந்த் வராரு. அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. அந்த கான்ஃபிடென்ஸில் நான் மேலும் அந்த விஷயத்தை சிறப்பாக செய்கிறேன், நிறைய உழைப்பை போடுறேன், அதில் வெற்றி அடைகிறேன், சாதித்தேன். இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் லெவலில் தலைவரால் மோட்டிவேட் ஆகி லைஃப்பில் சாதித்தவங்க எத்தனையோ பேர். உண்மையிலே இந்த ரியல் சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தாங்க. ஒரு சூப்பர் கூல் பர்சனுங்க. கஷ்டங்களை காமாக கடந்து போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கிளியர் மைண்டோட, ஒரு கம்போஷரோட அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன சொல்யூஷன்னு கண்டுபிடிச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நம்ம தலைவருக்கு இல்லாடி. சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். இன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தால் ரொம்ப நொந்து போக வேண்டாம். அந்த கம்போஷரையும் மனபலத்தையும் அவர்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகணும். இந்த ஃபங்க்ஷனில் கூட லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார், நான் 2 இயர்ஸ் ரஜினிகாந்த் சொல்ல ட்ராவல் பண்ணியிருந்தேன்.
இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, நான் இன்னும் அமைதியாக இன்னும் நிதானமாக என் வாழ்க்கை மாறுச்சு, என் கேரக்டரை மாறுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்தளவுக்கு இவரோட குவாலிட்டிஸ் லோகேஷை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. எந்த ஒரு மனுஷங்க அவரோட மனசு லேசாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மனசில் பட்டதை பேசிடணும். அதுவும் தலைவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஹியூமரஸாக மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி ஜாலியாக பேசிடுவார். வர்றாங்க, இந்த வீட்டில் நல்ல காஃபி கிடைக்குமான்னு கேட்குறாங்க, இவர் கதை சொல்கிறத கேட்குறாங்க. நான் கமல் ஃபேன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது, நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை செஞ்சாலே இன்னும் மனசு லேசாகிடும். சொன்னாங்க சார், ரூல் கலப்பிடலாம் சொன்னேன் பாருங்க மாஸ்டர். 1950 மாடல், பல லட்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைவர்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை சூப்பர் கூல்னு சொல்லுவாங்க. நீங்கள் சூப்பர் ஹாப்பியாக இருக்கலாம். இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா? ஒரு சிறந்த மனிதன்க, ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார்னு கலாநிதி மாறன் சொல்லும் போது சில இன்சிடென்ட்ஸ்லாம் சொன்னார். வெரி சிம்பிள் ஹம்பிள் பர்சன்ட்டு. இப்போ புதுசாக வந்த ஆக்ட்ரஸே மொபைலை தூக்கிறதுக்கு ஒருத்தன், பையை தூக்கிறதுக்கு ஒருத்தன், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் போகணுன்றாங்க. ஆனால் ரஜினிகாந்த் இன்னுமே ஒரு சாதாரண பையன் மாட்டிக்கிட்டு சாதாரண ட்ரெஸ்ஸோட கமர்ஷியல் ஃப்ளைட்டில் மக்களாக சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் கேரவனுக்குலாம் போக மாட்டார். ஓரமாக ஒரு சிம்பிள் சேரில் உட்காந்து டைலாக்ஸை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பார். எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசுவார். எவ்வளோ சின்ன வயசு பையனாக இருந்தாலும் சரி டைரக்டரை சாருன்னு தான் கூப்பிடுவார். இந்த மாதிரி நிறைய சிறந்த குணங்கள் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். சத்யராஜ்க்கும் ரஜினிகாந்துக்கும் நடந்த சண்டை எல்லாருக்கும் தெரியும். காவேரி ப்ரொட்டஸ்ட்டில் இவரை ரொம்ப கடுமையாக பேசினார். இருந்தாலும் சிவாஜி படத்தில் சத்யராஜ் வில்லனா போடுறதுக்கு இவர் ஒத்துக்கிட்டார், அவர் ஒத்துக்கலை. இந்த படத்தில் சத்யராஜ் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இவரும் பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மேடையில் சொல்கிறாரு, எங்கள் கேரக்டர் மட்டும் இந்த படத்தில் நண்பர்கள் இல்லை, செட்லேயும் நாங்கள் நண்பர்களாக பழகணுன்ட்டு சொன்னார். அந்த நல்ல மனசு யாருக்குங்க வரும்? உள்ள இருக்கிறது வெளியே டக்க டக்கான்னு பேசிட்டு நம்பலாங்க. உள்ள எல்லாம் ஒன்று வச்சுக்கிட்டு முன்னாலே குளித்து வர்றாங்க பாருங்க. இன்னொரு இன்சிடெண்ட்டுங்க, பேங்காங்கில் கூலி ஷூட்டிங்கில் ஒரு 14 நாள் நைட் ஷூட்டிங், ஒரு ஷிப்பில் கடுமையான ஷூட்டிங், யாருக்குமே ரெஸ்ட்டே இல்லை, எல்லாம் நொந்து போயிட்டாங்க, எப்படா வீட்டுக்கு போகன்ற லெவலுக்கு இருந்தாங்க. அந்த ஆக்டர்ஸும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி 350 பேர் இருந்திருப்பாங்க. நாகார்ஜுனா சொல்கிறாரு, முடிச்சுட்டு போகும்போது எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுக்குற ரஜினி சார், போய் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க, சந்தோஷமாக இருப்பாங்கன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பழகினவர், யாருக்கும் வெளியில் தெரியாது, நல்லது நிறைய பண்ணார், இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஆண்டவன் இருக்கா, நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். ஒரு அருமையான தந்தைங்க. நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனில் நோட் பண்ணியிருப்பீங்க, இவர் பேசும்போது அவருடைய மகள்கள் சௌந்தர்யா ஐஸ்வர்யா இவரை பார்த்து அழுறதும், இவர் அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணுறதும், இது பெண்களை பெற்ற என்ன மாதிரி அப்பாவுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த ஃபீலிங், அந்த லவ். அதுவும் அவர் ஒரு மேடையில் சொன்ன விஷயம், ஆண் குழந்தை கொடு அப்படின்னு கேட்டால் கடவுள் சுற்றி நிறைய இருப்பாங்க இல்லையா, நீ போ நீ போ நீ போ நீ போ அப்படின்னு அமுச்சு விட்டுடுவாங்க. பெண் குழந்தை கேட்டால் நானே வர்றேன். அதை கேட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே என் பொண்ணுங்களை நிறைய லவ் பண்ணுறேன், இன்னுமே அந்த லவ் ஜாஸ்தியாச்சு. அது மட்டுமே இல்லை, ஒரு ஃபேமிலி பாண்டிங். இப்போ கூட ஃபங்க்ஷனில் சொன்னார், என்ன மாதிரி ஒரு கெட்ட பையனை கல்யாணம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த ஒரு சூப்பரான அருமையான பெண் என் ஒய்ஃப். அதே மாதிரி என் குழந்தைங்க கூட நான் சின்ன வயசில் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதில்லை, ஷூட்டிங் போயிட்டேன். இருந்தாலும் அவங்க என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்ட்டு எப்பயுமே அவர் பேசுகிற பேச்சை கேட்டாலே அந்த ஃபேமிலி பாண்டிங் நமக்குள்ளே தானாக வரும். யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். ஒரு சூப்பர் கூல் பர்சன், சூப்பர் ஹியூமன் பீயிங், சூப்பர் டேட். ரியல் லைஃப்லையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த். முடிச்சிடலாமா? கூலி படம் இன்னும் 3 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. பிக் ஸ்க்ரீனில் தலைவரை பார்த்து நாம் எல்லாரும் அவரால் மோட்டிவேட் ஆகலாம், லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். கண்ணா, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நன்றி.